சமந்தா அண்ட் டைரக்டர் ராஜ் நெடுமூரோட திருமணம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மத்தியிலேயே ரொம்பவே ப்ரைவேட்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. சமந்தாவும் தனக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்றத ரொம்பவே ஹாப்பியாக ஷேர் பண்ணிட்டு இருந்த இந்த நிலையில சமந்தாவோட முதல் கணவரான நாக சைத்தன்யா சைட்ல இருந்தும் நாக சைத்தன்யா ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான ஷாம்லி டே சைட்ல இருந்தும் டிஃப்ரெண்டா ரியாக்ஷன்ஸ் வந்திருக்கு. அதுதான் இப்போ சோஷியல் மீடியாலையுமே வைரல் ஆயிட்டு இருக்கு. டைரக்டர் ராஜ் நெடுமூர் அவங்களோட முதல் மனைவியான ஷாம்லி டேவை 2015 தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. மேலும் 2022 வந்து அவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஷாம்லி டே வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர், டைரக்டர் அப்படின்றது மட்டும் தான் நமக்கு தெரியும். சைக்காலஜில கிராஜுவேட்டும் வாங்கியிருக்காங்க. இப்படி ஹாப்பியா இருந்தவங்க அன்எக்ஸ்பெக்டடா 2022 மியூச்சுவலா பிரிஞ்சிருக்காங்க. சமந்தாவுக்கும் 2018 மேரேஜ் ஆகி 2022 நாக சைத்தன்யாவை பிரிஞ்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் நான் ராஜ் நெடுமூர் கூட பழக்கம் ஏற்பட்டு 2 பேருமே 2 வருஷமா டேட் பண்ணிட்டு இருந்ததாகவும் பல செய்திகள் வந்துட்டு இருந்த நிலையில ஃபைனலா சமந்தாவுக்கும் ராஜ் நெடுமூருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மத்தியில ரொம்பவே பிரைவேட்டா கோயம்புத்தூர்ல இருக்க யோகா சென்டர்ல இருக்க கோவில்ல செம்மவே கிராண்டா நடந்து முடிஞ்சிருக்கு. திருமணமான கொஞ்ச நேரத்திலேயே ராஜ் நெடுமூரோட முதல் மனைவி ஷாம்லி டே ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அர்த்தத்துல இருக்கவங்க தப்பான காரியங்களை மட்டுமே செய்வாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ராஜுவும் சமந்தாவும் திருமண முடிவு எடுத்தது ஒரு விரக்தியிலேயோ அவசரத்துல எடுக்கப்பட்ட ஒரு தவறான முடிவா இருந்திருக்கலாம் அப்படின்னு மறைமுகமா மென்ஷன் பண்றத ஷாம்லி டேவோட இந்த போஸ்ட் வந்து சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஷாம்லி டே தன்னோட முதல் கணவரான ராஜ் நெடுமூரை இன்னும் மறக்கவே இல்லை. அதாவது அவங்க மேரேஜ் அப்போ எடுத்த பிக்சர்ஸ் அண்ட் ஆனிவர்சரி அப்போ எடுத்த பிக்சர்ஸ் அண்ட் அவங்க சந்தோஷமா இருந்தப்போ எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல இன்னுமே டெலீட் பண்ணாம வச்சிருக்காங்க. பொதுவா டிவோர்ஸ் ஆனாலே அவங்க வந்து மேக்சிமம் எல்லா பிக்சர்ஸையும் டெலீட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஆனா ஷாம்லி டே அவங்க கூட எடுத்த பிக்சர்ஸ் எல்லாமே அப்படியே தான் வச்சிருக்காங்க, டெலீட் பண்ணாம. அதே போல சமந்தா டிசம்பர் 1, 2025 நேற்று மேரேஜ் பண்ணியிருக்காங்க. நாக சைத்தன்யாவை பிரிஞ்சதுக்கு அப்புறமா நாக சைத்தன்யா சோபிதா துலைபாலாவை டிசம்பர் 4, 2024 மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சமந்தா பிளான் பண்ணி தான் வந்து டிசம்பர் மந்த்தை சூஸ் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. சமந்தாவோட திருமணம் நடக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி நாக சைத்தன்யா, நாக அர்ஜுனா இவங்க எல்லாமே குடும்பமா சேர்ந்து ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்கிறதா இருந்தது. சமந்தாவோட விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா எப்படியும் ப்ரெஸ் பீப்புள் ரவுண்ட் பண்ணுவாங்க, நிறைய கேள்வி வரும், சர்ச்சையா மாறும் அப்படின்றதுனால அந்த ஈவெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு ஸோ ஃபேமிலியா சேர்ந்து ஃபாரின் ட்ரிப்புக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. சோபிதா வந்து சோபிதாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சமந்தாவுக்கு மேரேஜ் ஆனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்குமே இந்த விஷயத்துல சந்தோஷமா தான் இருக்கும், ஸோ தனக்கும் இந்த விஷயத்துல சந்தோஷமா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சைத்தன்யா குடும்பத்துல எந்த ஒரு சர்ச்சையும் வராம இனிமேலாவது அவங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மேலும் சினிமா பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சினி டாக்ஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.